ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச கிளாஸ் இட்லி தான் நான் செஞ்சு காமிக்க போறேன். எத்தனை பேருக்கு கிளாஸ் இட்லி செய்ய தெரியும் எனக்கு தெரியாது. எங்க வீட்ல வந்து பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இட்லி ஊத்தணும்னாலே மாவு அரைச்சா மறுநாள் புளிக்க வச்சிருப்போம் பாருங்க, அன்னைக்கே நம்ம ஊத்திடணும். அப்பதான் அந்த கரெக்டா அந்த கன்சிஸ்டன்சியோட அந்த இட்லி சாஃப்டா நல்லா இருக்கும். கொஞ்சமா ஆயில் மட்டும் சேர்த்துட்டு கிளாஸ்ல ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவு முழுகிற அளவுக்கு ஊத்த வேணாம், அதுல முக்கால்வாசி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இட்லி உப்பி வரும். முன்னாடியே வந்து இட்லி குண்டால வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல ஊற்றி வச்சிருக்க மாவை தூக்கி அப்படியே உள்ள வச்சு 10 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். சூப்பரா சுட சுட கிளாஸ் இட்லி ரெடி ஆயிடும். இட்லி மேல லைட்டா தண்ணி தெளிச்சுட்டு ஸ்பூனை வந்து ஓரத்தால ஃபுல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கிளாஸை வந்து கையில அப்படி கவுத்தி விட்டீங்கன்னா போதும். அழகா ஷேப்பா அந்த கிளாஸ் இட்லியா அப்படியே அழகா வந்துடும். அடிக்கடி கொடுக்குற இட்லியா கொடுக்காம இந்த மாதிரி புதுசா ஒரு அழவியா கிளாஸ் இட்லியா செஞ்சு கொடுங்களேன். அதிகமான குவான்டிட்டி லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. என்னதான் இட்லி நம்ம செஞ்சாலும் அது கூட அந்த தக்காளி சட்னி இருந்தாதான் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். என்ன மாதிரி நீங்களும் திங்க் பண்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.